வணக்கம், நான் இன்னைக்கு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இந்த உலகத்திலே மிகப்பெரிய அளவிற்கு பட்டராமம் போடக்கூடிய ஒரு கடவுள் இருக்குது. அது எந்த கடவுள்டா? ராமத்தை போட்டுட்டு மக்களுக்கு முன்னாடி ஒரு கடவுள் நிற்கும் தெரியுமா? அது எந்த கடவுள் தெரியுமா? திருப்பதிக்கு என்ன போனோம்? திருப்பதிக்கு போனால் நமக்கு என்ன கிடைக்கும்? பட்டராமம் தான் கிடைக்கும், ரைட்டா? ஆனால் திருப்பதிக்கே பட்டராமம் போட்ட ஒரு குரூப் இருக்காங்க, அது தெரியுமா உனக்கு? அதை பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். திருமலை தேவஸ்தானத்துக்கு லட்டு தயாரிக்கிறதுக்கு உத்தரகாண்டத்தில் இருந்து ஒரு பால் பண்ணைக்கிட்ட 2019 இருந்து 2024 வரைக்கும் சுமார் 68 லட்சம் போலி நெய்யை விநியோகம் பண்ணி 250 கோடி ரூபாய்க்கு மேலே ஆட்டையை போட்டிருக்காங்கடா, சரியா? இதை சிபிஐ கண்டுபிடிச்சிருச்சு, ரைட்டா? அது வரைக்கும் சாமி என்ன பண்ணிக்கிட்டு பட்டராமத்தை போட்டுக்கிட்டு நம்ம மக்கள்கிட்ட காசை வாங்கி அவங்களுக்கும் பட்டராமத்தை போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே பாப்பார கும்பல்கள் என்ன பண்ணியிருக்காங்க? திருப்பதிக்கே பட்டராமத்தை 250 கோடி ரூபாய் போலி நெய்யை கொடுத்து இப்போ திருப்பதிக்கே பட்டராமம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மோசடி தொடர்பாக அஜய்குமார் சுகந்தி என்பவரை சிபிஐ பிடிச்சிட்டாங்கடா. பிடிச்சிட்டு பயங்கரமான விசாரணை பண்ணினதில் அந்த அஜய்குமார் சுகந்தி பல விஷயத்தை கக்கிட்டான்டா. என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளிசரைடுகள், அது என்ன கெமிக்கல், கிளிசரைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கலையும் அசிட்டிக் ஆசிட் எல்ஸ்டர் இது அப்படிங்கிற ஒரு ஆசிடையும் கலந்து வெண்மை தரும் வேதிப்பொருள் ஒயிட்னர் மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கிறாங்கடா. ரெண்டையும் மிக்ஸ் பண்ண என்ன ஒன்று ஒயிட்னர் மாதிரி ஒன்று வந்துடும், சரியா? கிளிசரின் மற்றும் நெய் வாசனையை தரும் டயாசெட்சிஸ் மற்றும் என்னது பியூட்டோமைட்டின் போன்ற வேதிப்பொருட்களை பயன்படுத்தி லட்டு பிரசாதம் தயாரிக்கிறதுக்கு தேவையான நெய்யை கொடுத்துருக்காங்க. அப்போது உண்மையிலேயே நெய்யை இங்கே தயாரிக்கலை. அவங்க என்ன பண்ணிக்கலாம், கெமிக்கலில் ஒன்றை கலந்து நெய் மாதிரி ஒரு ஃப்ளேவரை கலந்து கொண்டு வச்சு மக்கள்கிட்ட கொடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஊறுப்பட்ட காசை ஆட்டையை போட்டிருக்காங்கடா. இந்த நிறுவனத்தின் தலைவர்கள் டொமில் ஜெயின் பார்த்துக்கோ மற்றும் விபின் ஜெயின், இவங்க 2 பேரும் உத்தரகாண்டில் போலி நெய் தயாரிக்கிற ஒரு கம்பெனியை வச்சு நடத்தியிருக்காங்க. அதுவும் பல வருஷமாக நடத்தியிருக்காங்க. இவங்ககிட்ட நிறுவனம் ஒரு பால் பண்ணையிடமிருந்து பால் பொருட்களை வாங்குவதாக ஒப்பந்தம், யாருக்கிட்டையுமே இவங்க வந்து பால் வாங்குறேன்னு ஒப்பந்தமே போடவே இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே தேவஸ்தானத்துக்கிட்ட வந்துக்கிட்டு நாங்கள் இவங்ககிட்டலாம் பால் வாங்குகிறோம், அவங்ககிட்ட நெய் வாங்குகிறோம்னு சொல்லிட்டு புரோடா கம்பெனியை விட்டுக்கிட்டு இவனுக்கெல்லாம் கெமிக்கலில் தயார் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, போலி நெய்யை இது பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, குஜராத்து, மேற்கு வங்காளம் மற்றும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ரசாயன கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் இருந்து வேதிப்பொருட்களை மட்டுமே கொள்முதல் பண்ணியிருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கடா. நெய் தயாரிக்கிறதுக்கு என்னடா வேணும்? நெய் தயாரிக்கிறதுக்கு என்னடா வேணும்? மாட்டுக்கிட்ட இருந்து வெண்ணெய், மாட்டு பால்லேருந்து சூட காய வச்சு வெண்ணெய் தயாரிப்பாங்கல்ல, வெண்ணெய் உருக்குனா தானே நெய் கிடைக்கும். இவங்க என்ன வாங்கியிருக்காங்க பாரு, போய் கெமிக்கல் வாங்கிட்டு வந்து நெய் தயாரிச்சிருக்காங்க, சரியா? தயாரித்து நாடு முழுக்க ஒரு ஆள்கிட்ட அனுப்படா, இந்தியா முழுக்க விற்றுருக்காங்க. மேலும் பால் பண்ணையிலேருந்து பால் பொருட்கள் வாங்கியதுக்கான போலி ஆவணங்களை உருவாக்கியிருக்காங்க. பிராடுத்தனமாக நிறையத்தை நான் அங்கே பால் வாங்கினேன், இங்கே நெய் வாங்கினேன்னு சொல்லி எல்லாம் பிராடு ரசீதாக தயார் பண்ணியிருக்காங்க. போலேபா டைரி நிறுவனங்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்ட 2023 ஆண்டுலேயே தேவஸ்தானத்தில் கருப்பு பட்டியலில் வைக்க அவங்க ஏற்கனவே திருட்டு பயலுகன்னு சொல்லி இந்த தேவஸ்தானமே பிளாக் லிஸ்ட்டில் வச்சுருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர்த்திட்ட பண்ணும்போது அவங்க ஆட்டையை போடுவாங்கல்ல, ஆட்டையை போடும்போது வந்துட்டு இவங்களை திருட்டு பயலுக, இவங்க ப்ராடு இறங்கிவங்கிட்ட இனிமேல் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தேவஸ்தான போர்டே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு, பிளாக் லிஸ்ட் வச்சுருக்க. அந்த பிளாக் லிஸ்ட்டுகிட்ட போய் இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க, போய் சீட்டு வாங்கியிருக்காங்க. மா கங்கா டைரி, வைஷ்ணவி டைரி, அம்பே டைரி போன்ற பேரில் புதிய நிறுவனங்களை உருவாக்கி ஒப்பந்தங்களை பெற்று போலி நெய்யை தயாரித்து விற்று 68 லட்சம் கிலோ நெய்யை கொடுத்துருக்காங்கடா. என்ன ஆகிறது? கோயிலுக்கு போகிறவன் காசை போட்டு என்னத்தை வாங்கிட்டு வரான், வியாதியை வாங்கிட்டு வரான். எது மூலமாக? லட்டு மூலமாக. கடந்த ஜூலை மாதத்தில் விநியோகிக்கப்பட்டதாக கூறப்பட்ட நெய் அடங்கிய 4 லாரிகள் ஆய்வின் மூலமாக அதில் பால் பொருட்கள் அறவே இல்லை என்பதை கண்டுபிடிச்சிட்டாங்க. சுத்தமாக 100க்கு 100 கெமிக்கல் கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிச்சி பயங்கரமான இந்தியா முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்தாச்சு. உடனே அது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, பேன் பண்ணிட்டாங்க. மீண்டும் பால் பண்ணைக்கு திருப்பி அனுப்பி விட்டுட்டாங்க. அந்த 4 டேங்கரும் உத்தரகாண்டுக்கு செல்லாமல் ஆந்திராவில் இருந்த ஒரு நிறுவனம் ஒரே நாளில் 4 நாள் அங்கே வெயிட் பண்ண வச்சு போலியான ஆய்வறிக்கைகள் தயாரித்து லேபிளை மாற்றி மறுபடியும் 2024 தேவஸ்தானத்துக்கு கொண்டுட்டு வந்து விட்டுட்டாங்கடா. எவ்வளோ பெரிய கொடுமை பண்ணியிருக்காங்க பாரு. இவன் கொண்டுட்டு வந்தது திருட்டு பொருள்னு சொல்லி தேவஸ்தானம் கண்டுபிடிச்சி அனுப்பிடுச்சுடா.
இவங்க அங்கிட்டு ஒரு மூலையில் உட்காந்து லேபிளை ஃபுல்லாக கிழித்து போலி லேபிள் பிரிண்ட் பண்ணி அவனுக்கு எது வாங்குறாங்களோ அதே மாதிரி லேபிளை திரும்ப அவனுங்களுக்கே விற்றுட்டாங்கடா. கடைசியில் இழுச்சவன் யாரா? ராமன் போட்டிருக்கக்கூடிய திருப்பதி கோயிலுக்கு போகக்கூடிய நம்மளால் தான் இழுச்சவன். சரியா? போய் விற்று 2024 மீண்டும் விற்றுட்டாங்க. இதே போல் போலி நெய் தான் புனிதமானதுன்னு சொல்லி திருப்பதி லட்டுக்கு பிரசாதமாக தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வேதிப்பொருட்களை பல்வேறு உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அபாயகம் ஏற்பட்டிருக்குது. குறிப்பாக குழந்தைகளுக்கு எப்படி இருக்கிறது? கடவுள் கோவில் வியாபார கதையெல்லாம் தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தம் அப்படின்னு சொல்லி திருப்பதியில் உட்காந்து நல்ல வாய்கிலேயே பாட்டு பாட வேண்டியது. அதுக்கு அப்புறமேட்டுக்கு இவனுங்க பண்ணியிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அயோக்கியத்தனங்கள் எல்லாமே எப்படி நம்மளை பாதிக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏழுமலையான் என்பது வெறும் உருவச் சிலை தான், சக்தியாவது புடலங்கையாவது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே மன்னன் கிருஷ்ணதேவராயன் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு அளித்த ஏராளமான நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போட்டு போன பாப்பாங்களை பற்றின கதை ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனை என்ன ஆச்சுன்னு அப்படி போய் கேட்டோன்னா வாயை திறந்து ஒருத்தன் கூட ஒரு பாப்பான் கூட பதில் சொல்ல மாட்டான். கொடுத்த நகையை ஃபுல்லாக கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான் பார்ப்பான். எங்கடா திருட்டு பேர்களை எவ்வளோ நகை எங்கடான்னா அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் இவன். ஆனால் இங்கே காஞ்சி சங்கராச்சாரியா இருந்த ஜெயேந்திர சரஸ்வதி ஒரு முறை உண்மையை ஒப்புக்கிட்டு பக்திங்கிறது என்னது ஒரு ஃபேஷன், இங்கே எவனுக்குமே உண்மையான பக்தி கிடையாது அப்படின்னு சொன்னது தான் இப்போ உண்மையிலே நமக்கு தெரிய வந்திருக்கு. அதனால் பக்தி போய் புக்தி தான் நமக்கு வேணும், அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போகிற பையன் இந்த மாதிரி எவனாவது திருப்பதிக்கு போகிறான்னு சொன்னால் நீ என்ன சொல்லுவ? அங்கே கொடுக்கக்கூடிய லட்டு உண்மையான லட்டுன்னு சொல்லுவியா? போலி லட்டு திருட்டு பயிலெல்லாம் சேர்ந்து மண்டையா பார்க்குறதுக்கு போலி லட்டு தயாரித்து கொடுக்குறாங்க. இனிமேல் திருப்பதி லட்டை வாங்கி நாம் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டேன்னு உனக்கு கிட்னி வேலை செய்யாது. குறிப்பாக என்ன வராது? பின்பக்கம் ஆய் வரவே வராது. உண்மைதான்டா, நான் சொல்லலைப்பா, இங்கே பேப்பரில் விஷயம் சொல்லுது. அதனால் திருப்பதி லட்டை வாங்காதே, திருப்பதிக்கு போகாதே.